பொண்ணு வந்து நொண்டி என்ன சொன்னானுங்க இந்த பொண்ணு சொன்னாரு நடந்து வருது. பொண்ணு நொண்டி பொண்ணு ₹1,00,000 இன்சூரன்ஸ் பண்ணிருக்கு அப்படி இப்படின்னு சொன்னீங்கல்ல, இதான் நொண்டி பொண்ணு. யார் சொன்னது உங்ககிட்ட நொண்டி பொண்ணு? நீங்க தானே வந்து பொண்ணை கேட்டீங்க. யார் சொன்னா எவன் சொன்னா அங்க சொல்றதுக்கு என்னால முடியாது, எல்லாரும் சேர்ந்து நான் சொன்னீங்க. ஆமா நம்ம இது ஒண்ணும் புரியலையாமா? எனக்கு ஒண்ணுமே புரியலையடா. ஒண்ணுமே புரியாதுமா, உனக்கு ஒண்ணுமே புரியாது, எல்லாம் செஞ்சுட்டு ஒண்ணும் புரியாது. என்ன சித்தி இவ்வளவு தூரம் சொல்லி வச்சிருந்தோம் கோட்டை வட்டிய நீயாவும் நொண்டிக்கிட்டு வரப்படாதா? நீ போய் அப்பாவை சமாளி. நீ வந்து உட்காரு. தாலி எப்படியா மண்டபத்தை சொல்லியா? நீ மேல தட்ட மாட்டியா? அத லக்னம் தவறி போயிருந்தா தாலியை கட்டிவிட்டேன். நீங்க வாட்டிக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க, டைம் வேஸ்ட் ஆகுது. தாலி கட்டிட்டியா? பெரிய வேலை 3 முடிச்சு தானடா போட்டிருக்கேன். உனக்கு முடிச்சு போட தெரியுண்டா, எனக்கு முடிச்சு அவுக்க தெரியுண்டா. இந்த கல்யாணம் நடக்க கூடாது. சரலாபா நீங்க பாடி விவகாரத்தை பேசிட்டு இருங்க, நான் போய் ரிசப்ஷனை கவனிக்கிறேன். ரிசப்ஷன் எவன் திங்கிறான்னு பாக்குறேன்டா, கைய ஒடிக்கிறேன். இங்க பாருங்க, நடந்து போச்சு. வாங்க பொண்ணாக்கிட்டு வீட்டுக்கு போலாமா? நீங்க தானடி ஏமாத்தின என்ன? 1ஆவதா இருந்தா ஒழுங்கா இருக்கும், 3ஆவதுல என்ன முட்டாளாக்குற? வாய விட மாட்டேன். ஐயா ஒரு விஷயம். என்னம்மா நீ பணக்கார பொண்ணு சொல்லி கேக்குறேன். நான் இந்த வீட்டுக்கு வந்த புது மருமக. எல்லாருக்கும் தெரியும். நான் வந்த முகூர்த்தம் அந்த பொண்ணு வாழலைன்னா என்ன ஊரெல்லாம் கேவலமா பேசுவாங்க. உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசணும். 10 நிமிஷம் பேச? நீ பேசும்போது நான் பேசக்கூடாதா? எங்க போற நீ? இங்க நில்றே. என்ன அது கல்யாணம்? என்ன ஏற்பாடு? என்னடா இது நீயே சேர்ந்து பேசுற? அவங்க சொல்றதே எனக்கு புரியலையேடா. நீ சொன்னா சரி, என்ன சொல்றவங்க சொன்னாதான் நம்புவேன். அம்மா மருமவா, மருமவா வா 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 போல வா. அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்து. அம்மா ஆட்டுக்குட்டி அந்த சொந்தம் எல்லாம் இனிமே கூடாது, இனிமே நம்ம வீட்டோட தான். வா 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 வா. சாரி, என்னடிமா அப்படி மந்திரம் போட்டு பொறிஞ்சுகிட்டு இருந்த மனுஷன் பொட்டி பாம்பு மாதிரி அடங்கி போயிட்டாரே. என்னமோ சொன்ன, நம்ம அம்மா இனிமே சந்தோஷமா இருப்பா. நீங்க நிம்மதியா இருங்க. சரி சம்பந்தம், ஒரு நல்ல நாள் பார்த்து பிரின்சிபால் சொன்ன மாதிரி சாரதா அப்பாவுக்கு ஒரு கடிதாச்சி எழுதி போடு. ஏய், நீங்க எல்லாம் தொழிலாளிகள் தானா? தொழிலாளிகள் உரிமையை பத்தி நேரம் கத்திக்கிட்டு இருக்கேன், நீ என்னமோ குத்துக்கலாட்ட நிக்கிறிய. ஆமா, நீ ஏன் பேச மாட்ட? இந்த வீட்டுல நீ டிரைவர் வேலையும் பாக்குற, சமையல் வேலையும் பாக்குற, நாங்க 2 பேரும் தோட்ட வேலை மட்டும் தானே பாக்குறோம். எந்த வேலை பார்த்தா என்ன? நீங்க எல்லாம் தொழிலாளிகள் தானே? ஊர்ல இருக்கிற முதலாளிகள்லாம் போனஸ் இன்கிரிமெண்ட் அது இதுன்னு மாசம் 30வது நாள் சம்பளத்தை கொடுத்துறான். இவனுக்கு என்னடா 300 நாள் ஆனாலும் மாசம் பிறக்க மாட்டேனுது. அதனால நீங்க எல்லாம் என் தலை மேல ஒன்னா சேருங்க. அதிக சம்பளத்துக்கும் மற்ற சலுகைகளுக்கும் போராடும். ஆமா ஆடுவான். அந்த மனுஷங்கிட்ட பழைய சோற தவிர படம்னு கேட்டா வெளியே வரட்டி போடுவான். உங்களை விரட்டுவாரு. நம்ம கிட்ட அது நடக்காதுன்னு நான் தொழிலாளர் யூனியன்ல மெம்பரா சேர்ந்துட்டேன். அதனால 1 மாசம் நோட்டீஸ் 3 மாசம் சம்பளம் கொடுக்காம ஐயாவை அசைச்சிக்க முடியாதுன்னு. என்ன நீங்களும் மெம்பரா சேர்ந்துருங்க. நான் இந்த கஞ்ச கபோதி போயில நிக்க வச்சு கஞ்சி காய்ச்சறேன். தொழிலாளிகள் உலகம் அப்பா இது. அப்ப நாம 2 பேரும் சங்கத்துல சேர்ந்துட்டா சேருங்க, புறப்படுங்க. புரட்சி இல்லைங்க, உங்களை எல்லாம் பெரிய கூப்பிடுறாங்க. உங்களேப்பா கூப்பிடாரும்ல, உங்க தலைமையில தானே வர சொன்னீங்க. அப்ப ஏருக்கு உங்களெல்லாம் நம்பி போராட்டத்துல இறங்கின பாரு. பின்னால ஏதோ வந்து சொல்லுங்க. வாங்க வாங்க. புரட்சி யமகண்டத்துல ஆரம்பிச்ச போல் இருக்கு. வீர என்ன ஆச்சப்பா? பையா ஸ்டாலின், கேட்கறதுக்கு ஒழுங்கா மரியாதையா மறைக்காம சொல்லிடணும். என் பேர் தெரியுமா? பஞ்சநாதம். 5 சவுண்ட் கொடுத்து அடிப்பேன், ஞாபகம் வச்சுக்கோ. ஒழுங்கா சொல்லிடுங்க, இல்லன்னா போலீஸ்ல சொல்லி உள்ள தள்ளி போடுவேன். இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் நாங்க என்னங்க உள்ள போறோம்? ஆமாங்க, நாங்க என்னங்க பண்ண போறோமா சொல்லவா? எடுத்துட்டு போய் அடகு வைக்கலாம், உருக்கி விற்கலாம். வேணும், அடகு வைக்கிறீங்க எங்கிட்டே வைங்க. வட்டி எனக்கு வந்தா போதும்.
ஆனா இன்னொரு இடத்துல வைக்காதீங்க. இது வேற கேஸ் வேற. முதலாளி நான் திங்கிற சோத்து மேல ஆணையா சொல்றேன், அதை நான் பார்க்க கூட செய்யலீங்க. என்னங்க சத்தியம்டா, சோத்து மேல போய் செய்யலாம், கொஞ்ச நேரத்துக்குள்ள கரைஞ்சிடுமே. நீங்க ஒழுங்கா போய் ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன் சப் இன்ஸ்பெக்டரா பேசுறது? ரயில்வே ஸ்டேஷன் ஸ்டேஷன் மாஸ்டரா? உன்ன கூப்பிடலையா? வேலையை விட்டு நீ நின்னா எனக்கு போன சாமான் வருமா? நீங்க தான் 6 மாசம் சம்பளம் பாக்கி கொடுக்கணுமே, அதுல 3 மாசம் சம்பளத்தை புடிச்சுக்கீங்க. 3 மாசம் அப்புறம் 3 மாசம் நான் கொடுக்கணுமா? போன சொத்து ஆயிரக்கணக்கான சொத்து, 6 மாசம் புடிச்சுக்கிறதா சொல்லு. சரிங்க, எப்படியாவது ஆள விடுங்க. போகட்டும், தொழிலாளிங்க உங்களையும் நான் தொல்லப்படுத்த கூடாது, இது நியாயம். ஸ்டாலின் கையெழுத்த போடு. போதும் போ, திரும்பி பார்க்காம போ. அங்கே இங்க வர சாம்பார்லாம் போட்டு எடுத்து போய் உள்ள வெயி. 3 மாசம் சம்பளத்தை படிச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன லாபம் வந்துருச்சு இப்போ? அது ஒரு லாபம் தானா? எல்லாம் தெரிஞ்சுக்கோ, உருப்படணும். தீபாவளி எத்தனை நாள் இருக்கு? 10 நாள் இருக்கு. இந்த 3 பேருக்கும் வேட்டி துணிமணி எடுத்து கொடுத்தா என்ன செலவாகும்? அது லாபம் தானே, அது தெரிஞ்சுக்கிட்டு. ஐயோ, என்ன கஞ்சத்தனம்! நல்ல நாளும் பெரிய நாளுமா அந்த ஏழைகளை வீட்டை விட்டு விரட்டுறீங்களே, நம்ம குடும்பம் உருப்படுமா? ஐயோ, உருப்பிடுவியா? நீ முதல்ல உருப்பிடுவியான்னு கேக்குறேன். என் பாலிசியே கெடுக்க பாக்குறியே. நான் வேலைக்காரனுங்களை எப்பவும் தீபாவளி வர்றதுக்கு முன்னால வேலைக்கிடுவேன், தீபாவளி முடிச்ச உடனே சேர்த்துக்குவேன், பொங்கல் வர்றதுக்கு முன்னால ஓடி போனா செய்டுவேன், பொங்கல் முடிச்ச உடனே வாங்கடாடுவேன். அதனாலதான் என் வீட்டுல சொந்தக்கார பையன் ஒரு பையன் காலடி வைக்கிறேன். பாத்தியா, ஒருவேளை சாப்பிட்டா பரவாயில்ல, தொலைஞ்சு போடான்னு உக்காந்துக்கிறான், போட்டுக்கிறான், திங்கிறான். அதனாலதான் திருட்டு போட்டம் கட்டுவேன், அவனையும் விரட்டுவேன், அவனும் ஓட்டிடுவான். ஆமா, 3 பேரையும் வேலையை விட்டு போக சொல்லிட்டீங்களே, இனிமே வீட்டு வேலையை யார் செய்யறது? ஏன் உமா என்ன செய்யறா? நீ என்ன செய்யற? செக்கோலக்க மாதிரி இருக்க, நீ செய்யி. சும்மா இருங்க, அவ வாயும் பவருமா இருக்கிறா. எண்ணிக்கைய குறைக்கணும்னு சொல்றாங்க, கேட்க மாட்டானுங்க போல இருக்கு. ஏன் தாத்தாவை பார்த்து சிரிக்க மாட்டேன்ற? தாத்தா தங்க சங்கிலி போடலன்னு பாக்குறியா? கோச்சுக்கிட்டு இருக்கியா? இந்த வருஷம் லாபம் அதிகம் இல்லம்மா, அடுத்த வருஷம் லாபம் நிறைய வரட்டும், ஒரு அரை பவுன்ல அடிச்சு போடுறேன் உனக்கு. என்னடி குழந்தைய பார்த்து ஏங்குற? குழந்தைக்கு பேர் வைக்க வேண்டாம்? ஆமாப்பா, பேர் வைக்கணும். பேரா? ஆமாப்பா. வச்சா போச்சு. சாயந்திரமா ஒரு 7-8 பேர் எழுதி காமிக்கிறேன், எது நல்லதோ அதை வச்சுக்கிறது. அதல்லப்பா, ஒரு 4-5 பேருக்கு சொல்லி வேடிக்கை வினோதம் எல்லாம் காமிச்சு ஒரு நல்ல விழாவா நடத்த வேண்டாம்? ஏண்டா, நீ என்ன ஏதாவது கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம்னு என்கிட்ட சொல்றியா? அதான் போங்க, நீங்க ஒரு என்ன கம்பெனி நடத்துறதா இருந்தாதான் 4-5 பேரை கூப்பிட்டு அவங்களுக்கு ஏதாவது திங்கிறதுக்கு கொடுத்து போட்டோ எடுத்து விவகாரம் பண்ணுவாங்க, அது விளம்பரம். நம்ம வீட்டு குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்கு என்ன விளம்பரம் இருக்குது? அதனால நமக்கு செலவாகுமே, லாபம் ஏதாவது இருக்கா? நஷ்டமாச்சே, அந்த புத்தி இல்லையாடா? நீங்க என்னப்பா? அதல்லப்பா, விழா நடத்துறதுலயும் நல்ல வருமானம் இருக்குல்லப்பா. வருமானமா? ஆமா, சொல்றா சீக்கிரம். அதாவதுப்பா, குழந்தைய பார்க்க வர்றவங்க சும்மா வருவாங்க, ஏதாவது கையில பிரசன்டேஷன் கொண்டு வருவாங்கல்ல. இப்பதான்டா என் மவன் அர்த்தம் வாச்சு அடிச்சு விளாசுடா. என்னங்க, இந்த மாசம் 29ஆம் தேதி நல்லா இருக்குங்க. அடி பாவி, என்ன புத்தி விளக்கு! 29ஆம் தேதி எவன்கிட்ட காசு இருக்கும்? எல்லாம் கியூ சிஸ்டத்துல அடகு வைக்கிற டேட்ட போய் சொல்றாங்க. ஒரு 3ஆம் தேதினா அவன் கிட்ட கொஞ்சம் பசை இருக்கும். ஆமாமா, ஏப்பா ஒரு நல்ல ஞாயிற்றுக்கிழமை பார்த்து வச்சுலாமே. இவன் ஒரு முட்டா பயம். அவன் ஞாயிற்றுக்கிழமை கடை மூடி இருக்கு, சாமான் வாங்க முடியலன்னு கை வீசிட்டு வருவான். ஆமா ஆமா, நல்ல புதன்கிழமையா பார்த்து வச்சுக்கலாம். பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது, அன்னைக்கு வச்சுடும். வச்சலாம். ஏப்பா, இந்த இதுக்கு ஏதாவது டின்னர் ஏற்பாடு பண்ணணுமா? டின்னர்? டீ பார்ட்டியா? டீ பார்ட்டி. உடனே ஆளுக்கு ஒரு டீ, அப்படியே கச்சேரி நடைபெறும்னு போடலாம். யார போடுவோம்? சும்மா ராஜரத்னம் உள்ள பாட்டு, சின்னப்பா மிருதங்கம், காளி ரத்னம் கடன்னு போட. ஏன்பா, நாளே குறுக்கத்துல இருக்கு, இதுல போய் அவங்களெல்லாம் போய் பார்க்க முடியுமா? வருவாங்களா? யாரா பாக்குறாங்க, யார் கூப்பிட போறாங்க சொல்லிடுவோம். எதிர்பாராத சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டதுனாலே அவர்கள் வர முடியவில்லை
போங்கன்னு சொன்னா போறான். ஏப்பா யாராவது ஒருத்தர் கூட வரலன்னா சும்மா இருப்பாங்களா ஜனங்க? டிக்கெட் போட்டிருக்கோம், கேள்வி காப்பான் இடிச்சணும் மூஞ்சில போடா வெளியேன்னு சொல்லிடுவேன். அந்த பத்திரிக்கையில கீழே என்பின்னு போடு, அதாவது முக்கிய குறிப்புன்னு அர்த்தம். பிறந்திருப்பது பெண் குழந்தைன்னு ஒரு வரி போட்டு. ஏப்பா இதெல்லாம் போடணுமாப்பா? உனக்கு என்னடா தெரியும்? அவன் ஆம்பளை குழந்தைன்னு ஏதாவது மிட்டாயி ஒரு பிஸ்கட்டு இது மாதிரி ஆர்டர் சாமான் 2 கொண்டாந்து கொடுத்துடுவான். பொம்பளை குழந்தைன்னு போட்டா அதுக்கு ஒரு கம்மல், ஒரு தொங்கட்டான், ஒரு மூக்கிட்டி, ஒரு சங்கிலி அப்படி கொண்டாந்து போடுவான். சரிப்பா. நீ சிரிக்கிறியா? சரிப்பா. இந்த விழா யார் செலவு பண்ணி நடத்தணும் தெரியுமா? குழந்தைக்கு தாய் மாமன், உங்க அண்ணன் பரதேசி பயமாவன். குழந்தை பிறந்துச்சு வந்து எட்டி பார்க்கல. இந்த விழாக்கு மட்டும் வந்து அவன் ஏதாவது பிரசன்டேஷன் செய்யாம இருந்தா அவ்வளவுதான், உன்னையும் சேர்த்து துரத்தி போடுவேன். என்னங்க இதெல்லாம் ஒரே கூத்தா இருக்கு? நீ குழந்தைக்கு ஆனை வாங்கி கொடு, மோட்டார் கார் வாங்கி கொடு அப்படின்ற எவ்வளவு பணமாகும். அதனாலதான் யானை மாதிரியே குழந்தைய வச்சுக்கிட்டு அப்படி அவங்காத பழையபடி யானைன்னு கேட்கும். நான் எங்க போறது? தூக்காத, நீ குழந்தைய தூக்காத. முதல்ல நீ போற குழந்தைய தூக்குற வேலை நீ வச்சுக்காதீங்க. ஆமா சொல்லி போட்டேன். உங்க அண்ணி இருக்காள ஒருத்தி மகா ஓகேஸ்டி பணக்கார வீட்டு பொண்ணு அப்படிலாம் சொன்னல, பணத்தை மரியாதையா வாங்கிடுவா, இல்லன்னா நீ வரக்கூடாது. போ மரியாதை. லட்சுமி வருது. அப்போ கையெழுத்து போடுங்க. டிராப்ட் படிக்க தெரியுமா? இத படி. வா வா படி. என் மகள் சாரதா உங்களிடம் கொடுத்த வாக்குறுதிப்படி உமாவுக்கு சீதனமாக ரூபாய் 25,000 அனுப்பி இருக்கு. பொண்ணுன்னா பொண்ணு, அது இல்ல பொண்ணு. பணக்கார வீட்டு பொண்ணு தவறுமா? இப்ப வெளியே போவானா? மாடி மேல போயிரு. போ போ.